குஷ்பு திறமையானவர் என புகழும் பொன் ராதாகிருஷ்ணன். காங்கிரஸ் கட்சியின் தேசிய செய்தி தொடர்பாளராக இருந்த நடிகை குஷ்பு திடீரென்று அக்கட்சியிலிருந்து விலகி நேற்று பாஜகவில் சேர்ந்தது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கட்சி மாறிய விவகாரத்தில் குஷ்பு மீது பல விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் குஷ்பு பாஜகவில் இணைந்ததற்கு பாஜகவினர் பலர் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர். அந்த வகையில் குஷ்பு அரசியலில் சாதாரண நபர் அல்ல, ஆழ்ந்து சிந்திக்கக்கூடிய திறமை மிக்கவர் என பொன் ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். வேட்பாளர்களை அறிவிக்க துவங்கியது நாம் தமிழர் கட்சி. தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் அடுத்த ஆண்டின் மே மாதம் நடைபெற உள்ளது. இதற்காக இப்பொழுதே தமிழக அரசியல் கட்சிகள் தயாராகி வருகின்றது. முன்னதாக திமுக செயற்குழு கூட்டத்தில் முக்கிய நிர்வாகிகள் நியமிக்கப்பட்ட நிலையில் தற்போது தேர்தல் அறிக்கை தயாரிப்பதில் ஆர்வம் காட்டி வருகிறது. அதிமுக சமீபத்தில் தான் தேர்தல் வேட்பாளரையே முடிவு செய்துள்ளது. ஆனால் நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர்களை அறிவிக்கும் பணிகளையே துவங்கிவிட்டது. நாம் தமிழர் கட்சி 234 தொகுதிகளிலும் தனித்து போட்டி என அறிவித்து 117 சட்டமன்ற தொகுதியில் ஆண் வேட்பாளர்களும் 117 சட்டமன்ற தொகுதியில் பெண் வேட்பாளர்களும் தாம் தமிழர் கட்சியின் சார்பாக நிறுத்தப்படுவார்கள். ஒருங்கிணைப்பாளர் சீமான் ஒப்புதலுடன் அந்தந்த மாவட்ட தலைவர்களே சட்டமன்ற தொகுதி வேட்பாளர்களை அறிவித்து வருகின்றனர். இமாச்சல பிரதேச மந்திரிக்கு கொரோனா தொற்று. இமாச்சல பிரதேச தொழில்நுட்ப கல்வி அமைச்சர் ராம்லால் மார்கந்தாவுக்கு கொரோனா தொற்று இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. இது குறித்து அவர் கூறும்போது, எனக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டு இருப்பதால் மருத்துவர்களின் அறிவுரைப்படி என்னை நான் வீட்டிலேயே தனிமைப்படுத்திக் கொண்டுள்ளேன் என்று தெரிவித்துள்ளார். முதல்வரையும் சேர்த்து இதுவரை இமாச்சல பிரதேசத்தில் 5 அமைச்சர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். இமாச்சல பிரதேசத்தில் இதுவரை 12 எம்எல்ஏக்கள் கொரோனா பாதிப்பு உள்ளாகி இருப்பது குறிப்பிடத்தக்கது. கன்னியாகுமரி நாடாளுமன்ற தேர்தல் எப்போது? கன்னியாகுமரி நாடாளுமன்ற தொகுதியின் எம்பியாக இருந்த வசந்தகுமார் கடந்த சில மாதங்களுக்கு முன்னர் திடீரென உடல்நலக்குறைவு காரணமாக காலமானார். இதனையடுத்து அந்த தொகுதி காலியானதாக தேர்தல் ஆணையத்தால் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தொகுதியில் காங்கிரஸ் சார்பில் வசந்தகுமாரின் மகன் விஜய் வசந்த் கன்னியாகுமரி தொகுதியில் போட்டியிட வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. அதேபோல பாஜக சார்பில் மீண்டும் பொன் ராதாகிருஷ்ணன் போட்டியிடுவார் என தெரிகிறது. கன்னியாகுமரி தொகுதிக்கு தேர்தல் வரும் பிப்ரவரிக்குள் நடத்தப்படும் என தமிழக தேர்தல் ஆணையர் சத்யபிரதா சாகு அவர்கள் தெரிவித்துள்ளார். தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி தெரிவித்துள்ளதை அடுத்து தமிழக அரசியல் கட்சிகள் தேர்தலை சந்திக்க தயாராகி வருகின்றன. தமிழக தலைமைச் செயலாளரின் பதவிக்காலம் நீட்டிப்பு. தமிழகத்தின் தலைமைச் செயலாளரின் பதவிக்காலம் ஜூலையுடன் முடியவிருந்த நிலையில் தமிழக அரசின் பரிந்துரையை ஏற்று 3 மாதம் நீட்டித்து மத்திய அரசு உத்தரவிட்டிருந்தது. இந்நிலையில் இம்மாத இறுதியில் தலைமைச் செயலாளர் சண்முகத்தின் பதவிக்காலம் முடியவிருந்த நிலையில் தற்போது மீண்டும் நீட்டிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து தமிழக அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், தலைமைச் செயலாளர் சண்முகத்தின் பதவிக்காலம் அடுத்த ஆண்டு ஜனவரி 31 வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. அவரின் பதவி நீட்டிப்பு குறித்து ஆகஸ்ட் 13ஆம் தேதி தமிழக அரசு மத்திய அரசுக்கு கடிதம் எழுதியிருந்தது. சண்முகம் அரசின் தலைமைச் செயலாளராக 2019ஆம் ஆண்டில் இருந்து ஜூலை 30ஆம் தேதி வரை நியமிக்கப்பட்டார். பின்னர் கொரோனா தாக்கம் சூழலை கருத்தில் கொண்டு சண்முகத்திற்கு பதவி நீட்டிப்பு வழங்க வேண்டும் என்று தமிழக அரசு மத்திய அரசிடம் ஜம்மு காஷ்மீர் முன்னாள் முதல்வர் மெஹ்பூபா முப்தி விடுதலை. ஜம்மு காஷ்மீர் மக்கள் ஜனநாயக கட்சி தலைவரும் மாநிலத்தின் முன்னாள் முதல்வருமான மெஹ்பூபா முப்தி 13 மாதங்களுக்கு பிறகு தடுப்பு காவலில் இருந்து விடுவிக்கப்பட்டுள்ளார். காஷ்மீருக்கான சிறப்பு அந்தஸ்து நீக்கப்பட்டதை தொடர்ந்து அங்கு பதற்றமான சூழ்நிலை நிலவியது. எனவே அசம்பாவித சம்பவங்களை தவிர்ப்பதற்காக தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாகவும் தலைவர்கள் கைது செய்யப்பட்டனர். அதற்கு பல்வேறு தரப்பில் இருந்தும் கடும் எதிர்ப்பு எழுந்தது. அதன் பிறகு மாநில முன்னாள் முதல்வரும் பிடிபி கட்சி தலைவருமான மெஹ்பூபா முப்தி, முன்னாள் முதல்வரும் தேசிய மாநாட்டு கட்சி மூத்த தலைவருமான ஒமர் அப்துல்லா ஆகியவர் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டனர். மெஹ்பூபா முப்தி விடுதலை செய்யப்படாமல் தொடர்ந்து தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருந்தார். அவர் மீது பொது பாதுகாப்பு சட்டமும் பாய்ந்தது. மெஹ்பூபா முப்தியை விடுதலை செய்ய கூறி உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டிருந்தது. 13 மாதங்களாக சிறையில் அடைக்கப்பட்டிருந்த மெஹ்பூபா முப்தி விடுதலை செய்யப்பட்டுள்ளார். மெஹ்பூபா முப்தியின் மகள் இல்திஜா முப்தியும் விடுதலையை உறுதிப்படுத்தியிருப்பதுடன் ஆதரவளித்தவர்களுக்கு நன்றி தெரிவித்தார். விஜயகாந்துக்கு சென்னை உயர்நீதிமன்றம் எச்சரிக்கை. கோடம்பாக்கத்தில் உள்ள ராகவேந்திரா திருமண மண்டபத்திற்கு 2019-2020 ஆண்டுக்கான
சொத்து வரி கடந்த பிப்ரவரி மாதம் செலுத்தப்பட்டுள்ளது. இந்நிலையில் கொரோனா தொற்று காரணமாக ராகவேந்திரா திருமண மண்டபம் செயல்படாத காலகட்டமான ஏப்ரல் முதல் செப்டம்பர் மாதத்திற்கான அரையாண்டு சொத்து வரியாக 6,50,000 ரூபாய் செலுத்த வேண்டும் என கடந்த செப்டம்பர் 10ஆம் தேதி சென்னை மாநகராட்சி நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. மேலும் அந்த சொத்து வரியை அக்டோபர் 15ஆம் தேதிக்குள் செலுத்த வேண்டும் என்றும், செலுத்த தவறினால் 2% வட்டியை அபராதமாக செலுத்த வேண்டும் எனவும் நோட்டீஸில் குறிப்பிடப்பட்டிருந்தது. எனவே இந்த நோட்டீஸை எதிர்த்து நடிகர் ரஜினிகாந்த் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மனு இன்று நீதிபதி PT ஆஷா முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது கொரோனா தொற்று பரவல் காரணமாக ஊரடங்கு தொடர்ந்து நீட்டிக்கப்பட்ட வந்த நிலையில் மார்ச் மாதம் முதல் திருமண மண்டபம் செயல்படாமல் இருந்ததை ரஜினிகாந்த் தரப்பில் சுட்டிக்காட்டப்பட்டது. இதனை ஏற்க மறுத்த நீதிபதி மாநகராட்சியின் நோட்டீஸுக்கு செப்டம்பர் 23ஆம் தேதி பதிலளித்துவிட்டு உடனடியாக நீதிமன்றத்தை அவசரகதியில் அணுகியது ஏன் என ரஜினிகாந்த் தரப்புக்கு கேள்வி எழுப்பினார். இதுபோன்ற மனுவை தாக்கல் செய்து நீதிமன்றத்தின் நேரத்தை வீணடித்தால் அபராதம் விதிக்கப் போவதாக நீதிபதி எச்சரித்ததை தொடர்ந்து தனது மனுவை வாபஸ் பெற்றுக்கொள்வதாக ரஜினிகாந்த் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. தனது மனுவை வாபஸ் பெற்றுக்கொள்வதற்காக இன்றைய தினமே மனு தாக்கல் செய்ய வேண்டும் எனவும் நீதிபதி உத்தரவிட்டார். தேர்தல் அறிக்கையில் என்ன இருக்கணும்? மக்களிடம் கருத்து கேட்கும் திமுக. தமிழக சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் தேர்தல் அறிக்கையில் சேர்க்க வேண்டியவை குறித்து திமுக மக்கள் கருத்தை கோரியுள்ளது. தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் நடைபெற இன்னும் சில மாதங்களே உள்ள நிலையில் தமிழக அரசியல் கட்சிகள் தேர்தல் பணிகளில் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றன. இந்நிலையில் திமுக தனது தேர்தல் அறிக்கையை தயாரிக்க குழு ஒன்றை அமைத்துள்ளது. தேர்தல் அறிக்கையில் சேர்க்க வேண்டிய திட்டங்கள், மக்களின் பகுதி சார்ந்த குறைகள் ஆகியவை இன்று திமுக கூட்டத்தில் விவாதிக்கப்பட்ட நிலையில் மக்கள் விரும்பும் கோரிக்கைகளை மக்களிடமிருந்து பெற்று அறிக்கையில் சேர்க்க முடிவெடுக்கப்பட்டுள்ளதாக தெரிகிறது. இது குறித்து ட்விட்டரில் பதிவிட்டுள்ள மு.க. ஸ்டாலின், திமுக அறிக்கையில் இடம்பெற வேண்டியவை குறித்த கருத்துக்கள் மற்றும் ஆலோசனைகளை மக்கள் வழங்கலாம். அவையும் ஆய்வு செய்யப்பட்டு திமுக தேர்தல் அறிக்கையில் சேர்க்கப்படும் என தெரிவித்துள்ளார். தெலுங்கானா, ஆந்திரா முதல்வர்களுடன் பிரதமர் மோடி தொலைபேசியில் பேச்சு. தெலுங்கானா, ஆந்திராவில் கனமழை கொட்டி தீர்த்தது. இதனால் இரு மாநிலங்களிலும் பல இடங்கள் வெள்ளத்தில் மிதக்கின்றன. குறிப்பாக தெலுங்கானாவில் மழை தொடர்பான சம்பவங்களில் சிக்கி 15 பேர் உயிரிழந்துள்ளனர். இந்த நிலையில் தெலுங்கானா முதல்வர் சந்திரசேகர ராவ், ஆந்திர முதல்வர் ஜெகன் மோகன் ரெட்டி ஆகியோருடன் தொலைபேசியில் பேசிய பிரதமர் மோடி, சாத்தியமான அனைத்து நிவாரணங்களையும் மத்திய அரசு வழங்கும் என்று உறுதியளித்தார். மலேசிய அரசியலில் மாற்றம் ஏற்படுமா? மலேசியாவில் மலேசிய ஐக்கிய சுதேச கட்சி தலைமையிலான கூட்டணி ஆட்சியில் முஹைதீன் யாசின் பிரதமராக உள்ளார். இந்த நிலையில் அன்வர் இப்ராஹிம் நேற்று மன்னரை நேரில் சந்தித்து பேசினார். சுமார் 1 மணி நேரத்துக்கும் மேலாக இந்த சந்திப்பு நீடித்தது. மன்னருடனான சந்திப்புக்கு பிறகு பத்திரிகையாளர்களிடம் பேசிய அன்வர் இப்ராஹிம், பிரதமர் முஹைதீன் யாசினை பதவி நீக்கம் செய்ய 120க்கும் மேற்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களிடம் இருந்து தான் பெற்ற ஆதாரங்களை மன்னரிடம் வழங்கியுள்ளதாக தெரிவித்தார். நல்ல முடிவை எடுக்க மன்னர் உறுதியளித்ததாக குறிப்பிட்ட அன்வர் இப்ராஹிம், தான் வழங்கிய ஆதாரங்களை மன்னர் மறு ஆய்வு செய்து நல்ல முடிவை எடுக்கும் வரை மலேசிய மக்கள் பொறுமையாக இருக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். ஆனால் மன்னரிடம் ஆதாரங்களை வழங்கியதாக அன்வர் இப்ராஹிம் கூறுவதை அரண்மனை வட்டாரங்கள் மறுத்துள்ளன.